உங்களுக்கு வியூஸே போக மாட்டிருக்கா? அப்போ இது உங்களுக்காக தான். நீங்கள் எந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக லவ்வபலாக ரொம்ப அட்ராக்டிவாக வீடியோ போட்டாலுமே சரி, இந்த ஒரு சில செட்டிங் ஆன் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வெளியே போகாது, வியூஸ் கிடைக்காது. நீங்கள் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டே இருந்தாலும் இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர் கூட வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில செட்டிங்கை, அதாவது என் ஸ்க்ரீனு, என்ஸ்கார்டு, பிளேலிஸ்ட்டு, சரியான டிஸ்கிரிப்ஷன், சரியான டைட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வேறு லெவலில் க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே யூடியூப்பில் போயிட்டு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான வீடியோ அப்லோடிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமில் உங்களுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், யூடியூப் லைப்ரரின்னு போட்டாவே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு இருக்குது. இது மேலே டச் பண்ணுங்கள். இது சைன்இன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சைன்இன் பண்ணலன்னா சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சு. இப்போது இந்த சேனல் உங்களுடைய சேனல் தானான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தா இந்த லோகோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நிறைய அக்கௌண்ட் நீங்கள் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் எது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் கிரியேட் மேலே கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோஸ்ன்னு இருக்கு. இது மேலே கிளிக் பண்ணுங்க. கொஞ்சமாக இப்படி ஜூம் பண்ணுங்க. இது மேலே 2 டைம் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிக்கர் வந்துடும். இது மேலே கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சில செட்டிங்கை செட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டில். இந்த டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த டைட்டில் வைக்கிறதுலயே உங்களுடைய ஆடியன்ஸ், அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் இம்ப்ரெசிவா டச் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க டைட்டில் வைக்கணும். ஸோ அந்த டைட்டில் உங்களுக்கு வைக்க தெரியலன்னா எப்படி எடுக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க பாருங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனை எந்த அளவுக்கு நம்ம எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோ யூடியூப் சர்ச்சில் வரும், கூகுள் சர்ச்சில் வரும். ஸோ அதனால நீங்க டிஸ்கிரிப்ஷனை தெளிவா கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் தம்ப்நெயில். இந்த அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா கேலரிக்குள்ள வந்துடும். நீங்க அப்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு ரிலேட்டடா ஏதாவது நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண தெரியலனா என்னுடைய சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு தம்ப்நெயில கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய சேனல் மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வரதுக்காக தான். ஏன்னா நீங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுடைய சேனலை ஒரு வேளை பார்த்துட்டாங்கன்னா பிளேலிஸ்ட்டை போய் கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்போ நீங்க செக்ஷனா உங்களுடைய வீடியோவை போட்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனலை விட்டு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு செக்ஷன்லயும் என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் மேல கிளிக் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இப்ப பாருங்க, பிளேலிஸ்ட் மேல கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, நியூ பிளேலிஸ்ட் நியூ போட்காஸ்ட்னு இருக்கு. நம்ம பிளேலிஸ்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால நம்ம நியூ பிளேலிஸ்ட கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். இதுல என்னன்னு நம்ம எழுதணும்னு பாத்தீங்கன்னா டைட்டில் எழுதணும். இப்ப நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த டைட்டில் இன்னும் லுக்கா இருக்க இந்த மாதிரி நம்ம கை நீட்டி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். உங்களுடைய பிளேலிஸ்ட்ல என்னென்ன வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் இங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பப்ளிக்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் ஆயிடும். இப்போ பிளேலிஸ்ட்ல நம்ம வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நீங்க பார்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை செலக்ட் பண்ணாதான் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வீடியோவை யூடியூப் புஷ் பண்ணும், அதாவது எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்க பாருங்க, எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா இது குழந்தைங்களுக்கான வீடியோ அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்,
அப்படின்னா இது பெரியவங்களுக்கான வீடியோன்னு அர்த்தம். ஸோ நீங்க இந்த இடத்துல உங்களுடைய வீடியோ எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்து வச்சுக்கிட்டாதான் கரெக்டா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வீடியோ போய் சேரும். அப்பதான் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மறக்காம ஒன் டைம் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு இங்க பாருங்க வீடியோ எலிமெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஆட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன் இருக்கு, ஆட் கார்ட்ஸ்னு இருக்கு. இது என்னன்னா உங்க வீடியோ லாஸ்ட்ல முடியும் போது உங்களுடைய வீடியோவே மேல வரும். இப்ப சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி மேல வரும். இந்த மாதிரி மேல வந்தா, அதாவது உங்களுடைய வீடியோவே மேல வந்தா உங்களுடைய ஆடியன்ஸ் நெக்ஸ்ட் அதே கிளிக் பண்ணி உங்களுடைய சேனலுக்குள்ளே இருப்பாங்க. அதனாலயும் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால எண்ட் ஸ்கிரீன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ட் ஸ்கிரீன் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க ஆட்ஸ் மேல டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எண்ட் ஸ்கிரீன் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க எண்ட் ஸ்கிரீனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாமா. நெக்ஸ்ட் இங்க படிச்சு பாருங்க ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுக்குறதா. நெக்ஸ்ட் இல்ல 2 வீடியோ கொடுக்கலாமா அந்த மாதிரி கேக்குறாங்க. ஸோ நீங்க எந்த ஃபார்மேட்ல எண்ட் ஸ்கிரீன் வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபார்மேட்ல கொடுக்குறேன். இப்போ பாருங்க எண்ட் ஸ்கிரீன் வந்துடுச்சு. ஸோ இது மேல கிளிக் பண்ணுங்க. சூஸ் ஸ்பெசிபிக் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அது மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இதுல உங்களுடைய மோஸ்ட் வியூவர்ஸ் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ முடிவுல உங்களுடைய வீடியோவே வரும். அதனால அதே டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக மறக்காம எண்ட் ஸ்கிரீன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்க சேவ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் கார்ட்ஸ்னு இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். நீங்க ஆடை டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கொடுத்துக்கலாம், பிளேலிஸ்ட் கொடுத்துக்கலாம், சேனல் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க இதையும் செட் பண்ணிக்கிறதா செட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அதை செட் பண்ணிட்டோம். இப்போ இது வேண்டாம். ஸோ நீங்க இதையும் தெரிஞ்சுக்குங்க. பேக்ல வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா செக்ஸ். இந்த செக்ஸ்ல கண்டிப்பா நீங்க குரோம்ல போட்டா மட்டும்தான் செக்ஸ் காமிக்கும். கண்டிப்பா நீங்க குரோம்ல வீடியோ போடுங்க. இங்க பாத்தீங்கன்னா காப்பிரைட்னு இருக்கு, நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த வீடியோவுக்கு எந்த காப்பிரைட் பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்க அப்லோட் பண்ணலாம்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி. இந்த விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க பிரைவேட் இருக்கு, அன்லிஸ்டட் இருக்கு, பப்ளிக் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அன்லிஸ்டட் இல்லைன்னா பிரைவேட்ல வச்சு வீடியோ போடுங்க, பப்ளிக்ல வச்சு வீடியோ போடாதீங்க. ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். இப்போ நான் பிரைவேட்ல வச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோவை. நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஃபைனலா நம்ம சேவ் கொடுத்துடலாம். நம்மளுடைய வீடியோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பேக்ல வாங்க, யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லோகோ மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யுவர் வீடியோஸ் போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ இங்க வந்துடுச்சு. இங்க பாருங்க இந்த 3 டாட் மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்போ எடிட் போங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா நீங்க போட்டுட்டீங்க, இருந்தாலும் ஒரு சில வேர்ட்ஸ் இல்ல ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ அந்த தப்பை நீங்க இங்க கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம பப்ளிக் பண்ணிக்கலாம். அதுக்குதான் அவங்கள அன்லிஸ்டட் இல்லைன்னா பிரைவேட்ல வைக்க சொன்னேன். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வச்சு கடைசியா திரும்பவும் ஒரு டைம் ரீசெக் பண்ணிட்டு பப்ளிக்ல போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ அப்லோடிங் பார்த்துட்டீங்க. இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரிப்ஸ் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு காப்பிரைட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் வீடியோ போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒன் டைம் என்னுடைய சேனலை விசிட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கிற பல கேள்விக்கு பதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.